விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம விஜய் சேதுபதி அவரோட 50வது படத்தை நடிச்சிருக்காரு. அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய் சேதுபதியே மாதிரி கெட்டப்லாம் போட்டு தியேட்டரில் போய் கலக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் 50வது படம் எந்த நடிகருக்குமே ஓடாத அளவுக்கு பாசிட்டிவா ரிவ்யூ நம்ம விஜய் சேதுபதி கிடைக்குது. அவரோட 50வது படத்துல செமையா மிரட்டியிருக்காரு. அதே மாதிரி அவரு என்ன கேரக்டர்னா முடி வெட்டுற தொழில் பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பேர் ஜோதி. அவங்கள பொண்ணுக்காண்டி எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி வீட்டில் லட்சுமின்ட்டு ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. அந்த லட்சுமி யாருன்ட்டு நிறைய பேர் சஸ்பென்ஸாகவே இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதி இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக நடிச்சுக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட கேரக்டர் அப்படி செம்மையாக மிரட்டியிருக்காரு. அவரோட இயல்பான நடிப்பு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு மாதிரி இருக்கிறாரு. ஆனால் ஃபைட்டுன்னு வந்தால் செம்மையாக விரட்டி அடிக்கிறார். அந்த அளவுக்கு நம்ம விஜய் சேதுபதி எல்லாமே இருக்குது. அதேமாரி சூப்பராக நடிச்சிருக்காரு. அவங்களோட பொண்ணுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஸ்போர்ட்ஸில் அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கனால விஜய் சேதுபதி நம்ம பொண்ணு என்ன நினைக்கிறாளோ அதே பண்ணட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் வீட்டில் லட்சுமின்ட்டு ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. அந்த லட்சுமி நம்ம விஜய் சேதுபதி வீட்டிலேருந்து திருடிட்டு போயிடுறாங்க. அதனால் விஜய் சேதுபதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. லட்சுமி திருடிட்டு போயிட்டாங்க, நீங்கள் தான் எப்படியாவது கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட போய் நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க லட்சுமிங்களா அது யார், உங்களோட பொண்ணா அல்லாடா உங்களோட அம்மாவா அப்படின்ட்டு தொலைச்சி கேட்குறாங்க. அதுக்கு அவர் நீ கண்டுபிடிச்சி தருவீங்களா தர மாட்டீங்களா, என் லட்சுமி வீட்டில் திருட்டு போயிருக்காங்க, அதனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் அது லட்சுமி சொல்கிறது ஒரு குப்பை தொட்டியை தான் லட்சுமின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த குப்பை தொட்டியில் என்ன தான் இருக்குன்னு தெரியல, அந்த குப்பை தொட்டிக்கு தான் லட்சுமின்னு பேர் சொல்லி எப்படியா நீங்கள் கண்டுபிடிச்சி தருன்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸாங்கன்னு சொல்கிறாங்க, குப்பை தொட்டிக்கு போய் எவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்டு, அந்த குப்பை தொட்டி தான் 200 300 கொடுத்தாலே வாங்கிடலாம்ல, பிறையா அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜய் சேதுபதி அந்த குப்பை தொட்டியில் என்ன தான் இருக்குன்னு தெரியல, அந்த குப்பை தொட்டியை வச்சு அந்த படமே கொண்டு போகிறாங்க. ஒரு பக்கம் நம்ம நட்டி இதில் நடிச்சிருக்காரு. நட்டி அவங்க எது சரி எது தவறுன்னே தெரியாத மாதிரி அந்த அளவுக்கு அவர் நடிப்பு வெளியே கொண்டு வராங்க. அதேமாரி விஜய் சேதுபதிக்கு பொண்ணாக ஜோதி நடிச்சிருக்காங்க. அவங்க அவங்களோட கேரக்டருக்கு வராங்க. அந்த கேரக்டர் கொஞ்சம் சீனில் வந்தாருமே சூப்பராக பேசி நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட கேரக்டர் சூப்பராக பேசப்படும் அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் சிங்கப்புலி காமெடி பண்ணுறாரு. அவரும் சிங்கப்புலி அவரோட காமெடி தன்மை அதில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அதேமாரி விஜய் சேதுபதி ரொம்பவே டெரராக காமிக்கலாம். அவர் தள்ளாடுற அளவுக்கு ஒரு மனுஷனாக காமிக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அவரோட நடிப்பு எல்லா படத்துலையுமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இப்போ 50வது படனால விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வெறி கொண்டிருக்காங்க. நம்ம தலைவரோட 50வது படம் அது எப்படியாவே பார்க்கணும். அதேமாரியே நம்ம விஜய் சேதுபதி அடிபட்டிருப்பார், காதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதேமாரியே கேரக்டராகவே நிறைய பேர் படம் பார்க்க போயிருக்காங்க. அந்த ரிவ்யூவில் தெரியுது. அதேமாரி நம்ம சிங்கம்புலி காமெடி செம்மையாக மிரட்டிருக்காரு. அதில் நடித்த நடிகர் எல்லாமே செம்மையாக பண்ணுறாங்க. அதேமாதிரி வில்லனை துவம்சம் பண்ணுறாரு நம்ம விஜய் சேதுபதி. வில்லன் அவரும் எல்லாம் பாலியல் குற்றங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. எதுவுமே தெரியாத அளவுக்கு அவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் சேதுபதி கிட்ட யாராலும் நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபைட்டில் செம்மையாக தெரிவிக்க விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படம் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குது. எல்லாருமே கலவையாக இருந்தாலும் 50வது திரைப்படம் எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகும்னு நினைப்பாங்க. ஆனால் தமிழ் நடிகர்கள் 50வது படம் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆனதே இல்லை. அதேமாரி விஜய் சேதுபதி 50வது படம் செம்ம சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது. அதேமாரி தியேட்டரில் மக்கள் எல்லாமே அலமோதி போய் பார்க்குறாங்க. 50வது படம் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாரி விஜய் சேதுபதி இதில் அவரோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதேமாரி அவங்க அந்த லட்சுமியை வச்சு தான் அந்த கேரக்டரே நகர்ந்துட்டு இருக்கு. ஆனால் லட்சுமி அந்த குப்பை தொட்டிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் விஜய் சேதுபதி எப்படியாவது இருந்தாலும் எப்படி லட்சுமியை கண்டுபிடிச்சி ஆகணும். அதேமாதிரி நம்ம பொண்ணு எது நினைக்காலும் ஸ்போர்ட்ஸில் இருந்தால் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அதில் நடித்த கேரக்டர் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி அவரோட இயல்பான நடிப்பு அதில் சூப்பராக காமிச்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் எதை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது என்னோட சேனல் முதல் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதனாலும் பண்ணுங்கள். இதேமாரி மூவி ரிவ்யூ வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கழுவுங்க. இனிமேல் இந்த சேனலில் மூவி ரிவ்யூ தான் பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.